Hi dears, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு our channel Indujha. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு vlog தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். இன்னைக்கு டேல நான் என்னெல்லாம் பண்றேன், என்னோட belly workout challenge எப்படி போயிட்டு இருக்கு, என்னோட weight maintenance வந்து எந்த மாதிரி நான் பண்ணிட்டு இருக்கேன், என்னோட weight loss update என்ன அப்படிங்கற மாதிரி ஃபுல்லா இந்த வீடியோல நான் வந்து கவர் பண்ண போறேன். ஏன்னா நீங்க அதான் கேட்டிருந்தீங்க. சோ அதனால இப்போ என்னோட weight என்ன அப்படிங்கறத நான் வந்து இந்த வீடியோல நான் இன்க்ளூட் பண்றேன். and வந்து நான் இப்போ weight lossக்காக ட்ரை பண்ணல. என்னோட weight நான் குறைச்ச weight மெயின்टेन பண்ணிட்டு இருக்கேன். சூப்பரா மெயின்टेन ஆயிட்டு இருக்கு. இந்த அளவுக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே கிடையாது. குறைச்சிட்டு நம்ம ஒரு 1 வீக்லயே வந்து மறுபடியும் நமக்கு வெயிட் போட்டுரும் அப்படின்ற மாதிரிலாம் நினைச்சிருந்தேன். பட் இல்லை, சூப்பராக மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. ரொம்ப வந்து நான் சாப்பிடாம அந்த மாதிரியும் இல்லை, ஓரளவு ரெகுலர் ஃபுட்டு தான் நான் எடுத்துட்டு இருக்கேன். கொஞ்சம் தான் வந்து மாடிஃபை பண்ணியிருக்கேன், சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் தான். கொஞ்சம் தான் வந்து நான் சில ஃபுட்ஸ் வந்து கொஞ்சம் லிமிட் பண்ணி தான் எடுத்துட்டு இருக்கேன். எதையுமே சுத்தமாக சாப்பிடாமலாம் இல்லை, நல்லா ஓரளவு சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன். இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா சண்டே, முந்தா நேற்று வந்து நான் சனிக்கிழமை, சனி ஞாயிறு 2 நாளுமே வந்து எங்கள் வீட்டில் வந்து நான்வெஜ் பண்ணுவாங்க. சனிக்கிழமை மீன், ஞாயிற்றுக்கிழமை சிக்கன் ஆர் மட்டன் எடுப்பாங்க. ஸோ 2 நாளுமே நல்லா தான் சாப்பிட்ருக்கேன். நார்மலாக எல்லாரும் எப்படி நல்லா சாப்பிடுவோமோ அந்த மாதிரி நல்லா தான் சாப்பிட்ருக்கேன். இன்னைக்கு திங்கக்கிழமையிலேருந்து திங்கள் டு வெள்ளி வந்து ஓரளவுக்கு ஃபுட் கண்ட்ரோலாக கொஞ்சம் லிமிட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். இப்போ லாஸ்ட் 2 வீக்காக வந்து நான் இந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் பெருசாக வந்து எனக்கு வெயிட் போடவே கிடையாது. அது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த விளாகில் மெயினாக நான் என்ன வந்து கவர் பண்ண போகிறேன் அப்படின்னா, இப்போ நான் வந்து belly workout சேலஞ்ச் பண்ணிட்டு இருக்கேன். உங்கள் எல்லாருக்குமே தெரியும். என் கூட சேர்ந்து நிறைய பேர் வந்து வெயிட் லாஸ் சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இன்னைக்கு டேல வந்து நான் என்னெல்லாம் பண்ணுறேன், என்ன மாதிரியான ஃபுட்ஸ் எடுத்துக்கிறேன், ஸோ மற்ற ஆக்டிவிட்டீஸ் என்னென்ன இருக்குது அப்படின்ற மாதிரி இந்த வீடியோவில் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒர்க் அவுட் முடிச்சிட்டேன். அப்புறம் நான் வழக்கமாக எடுப்பேன்ல வெயிட் லாஸ் ட்ரிங்க், belly workoutக்காக ஒரு ட்ரிங்க் இன்க்ளூட் பண்ணியிருந்தேன்ல, அந்த ட்ரிங்க் எடுத்து முடிச்சிட்டேன். ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு இப்போ கிச்சன் வந்திருக்கேன். இப்போ தான் வந்து எனக்கு இன்ட்ரோ எடுக்கிறதுக்கு டைம் கிடச்சிது. ஸோ இன்ட்ரோ ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். காலையில் எழுந்திரிச்சதுலேருந்து நான் என்னெல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்றத வந்து வீடியோ கிளிப்பிங் நான் வந்து எடுத்து வச்சிருக்கேன். அதெல்லாம் நான் ஆட் பண்ணுறேன். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சேனலில் இந்த மாதிரி வெயிட் லாஸ் ரிலேட்டடான வீடியோஸ், ஃபிட்னஸ் ரிலேட்டடான வீடியோஸ், ஸ்கின் கேர், ஹேர் கேர், மேக்கப், ஷாப்பிங் ஆல், ப்ராடக்ட் ரிவ்யூ, இது மாதிரி இது ரிலேட்டடான வீடியோஸ் கொடுத்துட்ருக்கேன். இதிலெல்லாம் நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ வந்து என்னோடய வெயிட் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். நான் வந்து காலையில் எழுந்திரிச்சதுமே டாய்லெட் போயிட்டு வந்துட்டு எம்டி ஸ்டொமக்கில் வெயிட் செக் பண்ணுவேன். ஸோ அப்படி தான் செக் பண்ணிகிட்ருக்கேன். 58.65 kg இருக்கேன். 57.65க்கு குறைச்சிருந்தோம். கரெக்டாக 1 kg மட்டும் எனக்கு கெயின் ஆயிருக்கு. இது நார்மல் தான். எல்லாருக்குமே வந்து டயட் முடிச்சுட்டு ஒரு 1 kg வந்து கெயின் ஆகும். அது வாட்டர் வெயிட் அப்படின்னு சொல்லுவோம் ரெகுலர் ஃபுட் எடுக்கும்போது. ஸோ அதே தான். ஸோ வெயிட் செக் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நான் என்னோடய belly workout வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி டேயில் belly workout வந்து ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாமல் 21 days சேலஞ்ச் மாதிரி பண்ணிவிட்டு என்னோட ரிசல்ட் அப்டேட் பண்ணுறதா சொல்லியிருந்தேன். ஸோ அந்த belly workout தான் அப்படியே டைம் எடுத்து ரெஸ்ட் எடுத்து அப்படியே பொறுமையாக பண்ணிகிட்ருக்கேன். ஒர்க் அவுட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நான் இப்போது belly workout சேலஞ்சில் நான் எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய வெயிட் லாஸ் ட்ரிங்க் உங்களுக்கு தெரியும். சின்னமன் ட்ரிங்க்கு, சின்னமன் பவுடர் வச்சு எப்படி ஒரு ட்ரிங்க் ப்ரிப்பேர் பண்ணலாம், அது வந்து எந்த மாதிரி நமக்கு வந்து ரிசல்ட் தரும், வெயிட் லாஸ்க்காக இருக்கட்டும், இல்லை நம்ம வந்து belly ஃபேட் குறைக்கிறதுக்காக இருக்கட்டும், எப்படி வந்து இந்த ட்ரிங்க் ஒர்க் ஆகும் அப்படின்ற மாதிரி டீட்டெயிலாக நான் வந்து ஒரு வீடியோ நான் ஷேர் பண்ணியிருக்கேன். எப்படி இந்த ட்ரிங்க் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம், எப்படியெல்லாம் எடுத்துக்கலாம், யாரெல்லாம் எடுத்துக்கலாம், இது குடிக்கிறனால நமக்கு வந்து என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்ற மாதிரி செப்பரேட்டாக ஒரு வீடியோ நான் ஷேர் பண்ணியிருக்கேன். வேணும்னா அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பேஸ்ட் பண்ணுறேன். அண்ட் இந்த ட்ரிங்க் வந்து பார்த்திங்கன்னா காலையில் எழுந்திரிச்சதுமே போட்டு வச்சுட்டு ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குடிக்கிறதுக்கு வந்து எனக்கு கரெக்டாக இருக்கும். நல்லா வெதுப்பாக இருக்கும். ட்ரிங்க் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து ஹேர் கேர், ஸ்கின் கேர்லாம் முடிச்சுட்டு கிச்சன் போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறது அண்ட் வந்து பாத்திரம் கழுவுறது, இந்த மாதிரி அடுத்தடுத்து வேலை இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்குது. இப்படி இல்லைனா நம்ம வந்து காலையில் சீக்கிரம் எழுந்திரிச்சு ட்ரிங்க் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கூட நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு மற்ற வேலைகள்லாம் பார்க்கலாம். பட் எனக்கு இதுதான் கரெக்டாக இருக்குது. அண்ட் நம்ம நார்மலாக வெயிட் லாஸ் ப்ராசஸில் இருக்கோம் அப்படின்ற பட்சத்தில் நமக்கு வந்து ஹேர் வந்து டேமேஜஸ் இருக்கும், ஹேர் ஃபால் இருக்கும். ஸோ அதை எப்படி வந்து கரெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நல்ல ஃபுட் சாப்பிட்றது மூலியமாக தான் வந்து ஹேர் ஃபால் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். வெளியே நம்ம யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்லாம் நமக்கு வந்து ஒரு 20 to 30% தான் ஒர்க் ஆகும். ஸோ நல்ல ஃபுட் சாப்பிட்றது மூலியமாக தான் நம்ம வந்து ஹேர் ஃபால் ஸ்டாப் பண்ணலாம். இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து பார்த்திங்கன்னா என்னோட ஹேரை வந்து நான் அதிகம் கேர் பண்ணுறதே கிடையாது. ஸோ கெரட்டின் பண்ணலாம் அப்படின்ற ஒரு பிளானில் இருக்கேன். ஸோ யாருக்கெல்லாம் வந்து கெரட்டினில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அந்த ப்ராசஸ் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு விருப்பப்படுறீங்க அப்படின்றவங்க வந்து எனக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. ஸோ நான் பண்ணுறேன் அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக vlog நம்ம சேனலில் ஷேர் பண்ணுவேன்.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் கிச்சன் வந்திருக்கேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் நான் தான் பண்ணுவேன், லஞ்ச் வந்து அத்தை பண்ணுவாங்க. ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வீட்டில் என்ன வாங்கி வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேமியா பாக்கெட் இருக்குது. நான் வந்து ரொம்ப நாள் ஆச்சு இந்த சேமியா உப்புமா இதெல்லாம் வந்து விட்டுட்டேன். இந்த மாதிரி மேகி இந்த மாதிரி பேக்டு ஐட்டம்ஸ்லாம் வந்து நான் சாப்பிட்றது கிடையாது, வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ண புதுசுலேருந்து இப்போ வரைக்கும். ஏன்னா எனக்கு வந்து தம்பி வயிற்றில் இருக்கும்போது, அதாவது நான் வந்து கன்சீவாக இருக்கும்போது எனக்கு இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் சாப்பிட்றதுக்கு பிடிக்காது. ஸோ அது அப்படியே பழகிடுச்சு. சாப்பிடாம ரொம்ப நாள் சாப்பிட்ட உடனே வாமிட் பண்ணிடுவேன். ஸோ ரொம்ப நாள் அப்படி சாப்பிடாம இருந்து எனக்கு சாப்பிட்றதுக்கு பிடிக்காம ஆயிடுச்சு. ஸோ எனக்கு வந்து நான் இந்த சேமியா உப்புமா செய்கிற அன்னைக்கு ஏதாவது சிம்பிளாக பண்ணிக்குவேன். எக்கு போட்டு ஸ்க்ராம்பிள் பண்ணுறது, இல்லைன்னா வந்து பயறு ஏதாவது வேக வச்சு சாப்பிட்றது. ஸோ அந்த மாதிரி ஏதாவது பண்ணிக்குவேன். ஸோ சேமியா உப்புமா இதெல்லாம் வந்து என்னோட ஃபுட் பிளானில் இல்லை. ராகி சேமியா சாப்பிடுவேன், அதே மாதிரி வீட் உப்புமா சாப்பிடுவேன், அது ரெண்டும் சாப்பிடுவேன். மற்றபடி ஒயிட் ரவையில் இருக்க அந்த ஒயிட் ரவை உப்புமா அண்ட் வந்து ஒயிட் சேமியா இதெல்லாம் வந்து எடுக்க மாட்டேன். இன்றைக்கி வந்து வீட்டில் வந்து ஒயிட் சேமியா தான் வாங்கி வச்சுருக்காங்க. ஸோ நான் வந்து எனக்கு வந்து என்ன பண்ண போகிறேன்னு தெரியல, என்ன பண்ணுறேன் அப்படின்றத உங்களுக்கு காமிக்கிறேன். அண்ட் வந்து எக்கு வேக வைக்க போகிறேன், ஒரு 5 முட்டை. என் ஹஸ்பண்ட் வந்து வெயிட் கெயினுக்கு ட்ரை பண்ணுறாங்க அப்படின்றனால அவங்களுக்கு 4, எனக்கு 1. தம்பிக்கு வந்து லன்ச் டைமில் ரைஸ் கொடுப்பேன்ல, அப்போ தான் ஒரு எக்கு அவனுக்கு கொடுப்பேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு பாத்திரம் கழுவுற வேலை இருக்குது அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணுற வேலை. ஏதாவது நல்ல சாங்ஸ், நல்ல பிளேலிஸ்ட் வந்து ப்ளே பண்ணி விட்டுட்டு அப்படியே இந்த 2 வேலையும் வந்து பண்ணி முடிச்சிருவேன். வீட்டில் உள்ள எல்லாருக்குமே வந்து சேமியா தான், அவங்க எல்லோரும் சேமியாவே சாப்பிட்டுப்பாங்க. பையனுக்கு மட்டும் நான் வந்து ஏதாவது தோசை இட்லி அந்த மாதிரி கொடுப்பேன், இல்லைனா மில்லட் தோசை ஏதாவது ரெடி பண்ணி கொடுப்பேன். ஸோ அவனுக்கும் பேக்ட் ஐட்டம்ஸ் கொடுக்கறது கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா முட்டை வேக வச்சுட்டேன், வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ நான் வந்து என்ன சாப்பிட போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு செவ்வாழை சாப்பிட போகிறேன். நான் வந்து சப்பாத்தி வச்சு நேற்று உள்ள சிக்கன் கிரேவி மீதி இருக்குது, அதை வச்சு சாப்பிட்லான்னு பிளான் பண்ணியிருந்தேன். பட் வந்து நேற்று சாப்பிட்டதே எனக்கு வயிறு சரியில்லை. சரி மறுபடியும் அதே சிக்கன் கிரேவி சாப்பிட்டேன் அப்படின்னா என்ன ஆகுமோ தெரில. சரி ஓகே, லைட்டாக ஏதாவது எடுத்துக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. வீட்டில் என்னென்ன ஃப்ரூட்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்தேன். ஆப்பிள் தான் சாப்பிட்லான்ற மாதிரி பிளான் பண்ணியிருந்தேன். பட் வந்து என்னோட கெட்ட நேரம் ஆப்பிள் இல்லை. சரி பரவாயில்ல, செவ்வாழை இருந்தது, இதுலேயும் வந்து நிறைய சத்து இருக்குது. சரி செவ்வாழை 1 அண்ட் வந்து ஒரு எக்கு சாப்பிட்லான் இருக்கேன். பனானா அண்ட் எக்கு சூப்பர் கேவலமான ஒரு காம்பினேஷனாக இருக்குல்ல. இட்ஸ் ஓகே, நான் வந்து இப்போ பனானா சாப்பிட்டு இன்னும் கொஞ்சம் பசிக்கும் போது அந்த ஒரு எக்கும் சாப்பிட்ருவேன். அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக லஞ்ச் தான். லஞ்சுக்கு நான் என்ன எடுக்கிறேன் அப்படின்றத உங்களுக்கு காட்டுறேன். அண்ட் இப்போ நான் வெயிட் மெயின்டெனன்ஸ்க்காக என்ன மாதிரியான ஃபுட்ஸ் எடுத்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி வந்து ஃபுட் ஐடியாஸ் அப்படின்ட்டு ஒரு வீடியோ நான் ஷேர் பண்ணியிருப்பேன். அதில் வந்து நான் என்ன மாதிரியான ஃபுட் எடுத்துப்பேன் அப்படின்னு ஷேர் பண்ணணும். அதே மாதிரி ஃபுட் ஸ்டைல் தான் நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். பட் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக போகாமல் ஓரளவு வந்து சீட் பண்ணுறது அண்ட் அப்பப்போ பிடிச்சது சாப்பிட்றது. ஸோ அந்த மாதிரி வந்து இப்போ பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, இன்றைக்கி டேயில் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டு ஒரு செவ்வாழை சாப்பிட்டேன் அண்ட் கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு பாயில்டு எக்கு அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொய்யாப்பழம் சாப்பிட்டேன். எனக்கு எப்போல்லாம் பசிக்குதோ அப்போல்லாம் வீட்டில் வந்து என்ன ஃப்ரூட்ஸ் இருக்கோ அதை நான் எடுத்துப்பேன். ஓகே, இந்த டேயில் என்னோடய லஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் வந்து ரசம் பண்ணியிருந்தாங்க. நார்மலாக வந்து எங்கள் வீட்டில் சாட்டர்டே சண்டே நான்வெஜ் கொஞ்சம் ஹெவியாக போயிருக்கு அப்படின்ற பட்சத்தில் மண்டே வந்து கண்டிப்பாக ரசமாக தான் இருக்கும் மேக்ஸிமம். ஸோ இன்றைக்கி டேயில் வந்து ரசம் தான் பண்ணியிருந்தாங்க. தொட்டுக்கிறதுக்கு வந்து எக் ஆம்லேட்டு. ஸோ அதே தான் நானும் எடுத்துக்கிட்டேன். அண்ட் நான் வந்து இப்போது வெயிட் லாஸில் பெருசாக ஃபோக்கஸ் பண்ணல, வெயிட் மெயின்டைன் தான் பண்ணிகிட்ருக்கேன். அப்படின்றனால இப்போ ரெகுலராக வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் ஒரு கப் காஃபி எடுத்துகிட்ருக்கேன். தண்ணியான பாலில் ஒரு ஸ்பூன் நாட்டு சக்கரை சேர்த்து இந்த மாதிரி அளவாக குட்டி கப்பில் ஒரு காஃபி ஈவினிங் மட்டும், மார்னிங் எடுக்கிறது கிடையாது. இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6:30 இருக்கும். காஃபி குடிச்சிட்டு நான் ஒரு இடத்துக்கு கிளம்புறேன். எங்கே அப்படின்னு பார்த்திங்கன்னா டெய்லர் அக்கா வீட்டுக்கு. ப்ளவுஸ்லாம் ஸ்டிச் பண்ண வேண்டியது இருக்குது. ஏன்னா வந்து நிறைய சாரீ ஹால் போடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி வச்சுருக்கேன். சாரீக்கு வந்து போடுறதுக்கு ப்ளவுஸ் எதுவுமே எனக்கு ஃபிட்டாக இல்லை, எல்லாமே லூஸாக இருக்குது. வெயிட் லாஸ் பண்ணனால ஒரு ப்ளவுஸ் கூட எனக்கு வந்து இப்போது ப்ராப்பர் ஃபிட்டிங்கில் இல்லை. ஸோ ஒரு மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணிக்கிற மாதிரி ஒரு 5 ப்ளவுஸ் பிக் பண்ணி வச்சுருக்கேன். அதெல்லாம் வந்து என்னோடய சைஸ்க்கு ஃபிட் பண்ணிட்டு வர போகிறேன். ஏன்னா சாரீ ஹாலுக்கு வந்து ஒரே ப்ளவுஸ் போட்டு 2-3 சாரீ கட்டி காமிச்சிடலாம் அப்படின்றதுக்காக பிளான் பண்ணி ஒரு 5 ப்ளவுஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதெல்லாம் வந்து ஆல்ட்ரு பண்ணிட்டு வரேன். வந்துட்டு நான் வந்து டின்னர் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்றத உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அண்ட் இந்த டேயில் என்னோடய டின்னர் வந்து பார்த்திங்கன்னா வீட் ப்ரெட்டில் சாண்ட்விச் பண்ணியிருந்தேன். என் ஹஸ்பண்ட்க்கும் எனக்கும், அவங்களுக்கு வந்து எக் சாண்ட்விச்சு, எனக்கு வந்து வெஜ்ஜில் பண்ணியிருந்தேன். ஸோ இது வந்து நான் ரெசிபி ஷூட் பண்ணுறதுக்கு மறந்துட்டேன். ஸோ அதனால் வந்து எகைன் நான் வந்து மார்னிங் நான் ஷூட் பண்ணி அதை இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ எப்படி நான் பண்ணேன் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கேரட்டு, முட்டைக்கோஸ், குடமிளகா 3 வந்து இந்த மாதிரி கட் பண்ணி நான் எடுத்துக்கிட்டேன். கேரட் வந்து துருவோம்ல, அதில் வந்து துருவி எடுத்திருக்கேன். மீதி வந்து கத்தியிலே வந்து கட் பண்ணியிருக்கேன். அண்ட் ஒரு பேனில் நல்லா ஹீட் ஆனதும் கொஞ்சமாக எவ்வளோ கம்மியாக ஆயில் சேர்த்துருக்கேன்னு பாருங்கள். 2 பேருக்கே நான் இவ்வளோ தான் சேர்த்துருக்கேன். ஒருத்தருக்கு அப்படின்றப்ப இதை விட கம்மியாக கூட ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இதெல்லாம் நான் வந்து இதில் ஒரு 70% வந்து குக் பண்ண போகிறேன். ஃபுல்லாக குக் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. சிலர் வந்து சாண்ட்விச்சுக்கு அப்படியே ராவாக கூட யூஸ் பண்ணுவாங்க. நான் என்னோடய ஸ்டைலில் எப்படி பண்ணுவேனோ, நான் எப்படி எனக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்க
பண்ணிக்கணும், அதை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இது ஒரு 70% நல்லா குக் பண்ணுறதுக்கு பண்ணிடுவேன். இதில் வந்து தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்குவேன். அண்ட் ஒரு குட்டி தக்காளி மட்டும் நான் சேர்த்துக்குவேன். அது வந்து நல்லா குக் ஆனதுக்கப்புறம் தான் கடைசியாக தான் நான் வந்து தக்காளி சேர்ப்பேன். நல்லா கிளறி விட்டுட்டு இது கூட வந்து நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்துக்கிறேன். பெப்பர் சேர்த்துக்குவேன். அப்படி இல்லைனா வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்குவேன். அப்படி இல்லைனா வந்து சம்டைம்ஸ் மிளகாய் தூள் கூட நான் சேர்த்துக்குவேன். ஸோ இந்த மாதிரி காரத்துக்கு ஏதாவது சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவேன். ஸோ ரொம்ப வந்து குக் பண்ண மாட்டேன். ஒரு 70% கொஞ்சம் நறுக்குன்னு இருக்குல்ல அந்த பதத்துக்கு. அண்ட் வந்து சீஸ் சேர்க்க போகிறேன். சீஸ் வந்து நான் என்ன யூஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. ரெகுலராக வந்து நான் சீஸ் யூஸ் பண்ணுற ஆள் கிடையாது. இந்த மாதிரி எப்போயாவது ஆசைக்கு சாண்ட்விச் பண்ணுறேன் அப்படின்றப்ப ஒரு ஸ்பூன் மட்டும் நான் சேர்த்துக்குவேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த பிராண்ட் சீஸ் தான். இது வந்து சால்ட்டட் தான், அன்சால்ட்டட் நான் யூஸ் பண்ணல. என் ஹஸ்பண்ட் இதான் வாங்கிட்டு வருவாங்க. ஸோ இதுலேருந்து ஒரு ஸ்பூன் மட்டும் நான் எடுத்து இந்த நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல ஸ்டஃப் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா நல்லா ஸ்டிக்கியாக இருக்கும். சாண்ட்விச்சில் நமக்கு வந்து அது நல்லா உட்காந்துக்கும். உதிரியாக தனித்தனியாக விழுகாமல் நல்லா வந்து சாண்ட்விச் பண்ணுறதுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் ஒரு ஸ்பூன் சீஸு இதிலே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவேன். அப்படியே நான் வந்து இன்னொரு ஸ்டவ்வில் வீட் ப்ரெட்டும் வந்து நான் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் வந்து தோசை தவாவில் தான் வீட் ப்ரெட் வந்து டோஸ்ட் பண்ணுவேன். டோஸ்டர் இருக்குது, பட் வந்து நான் அதை யூஸ் பண்ணுறது கிடையாது. இது வந்து ஒரே வேலையாக முடிஞ்சிடும். அப்படியே இன்னொரு அடுப்பில் சைட் பை சைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டோஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு அண்ட் வந்து என் ஹஸ்பண்ட்க்கு வந்து எக் சாண்ட்விச் பிடிக்கும். ஸோ அதனால் அவங்களுக்கு எக்கு போட்டு பண்ண போகிறேன். ஒரு எக்கில் இந்த மாதிரி கொஞ்சமாக பெப்பர் சால்ட்டு சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணி விட்டுட்டு நம்ம ஆல்ரெடி ஸ்டஃப் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, வெஜ்ஜெல்லாம் நம்ம வந்து வதக்கி வச்சுருக்கோம்ல, அதுலேருந்து அவங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு நான் எடுத்து அந்த முட்டை கூட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஆம்லேட் மாதிரி போட்டு எடுக்க போகிறேன். ஸோ அவங்களுக்கு எக் சாண்ட்விட்சே எனக்கு வந்து வெஜ்ஜு பண்ண போகிறேன். இதே தான் முன்னாடி நாள் நைட்டு டின்னருக்கும் நான் பண்ணியிருந்தேன். ஷூட் பண்ணாதனால மறுபடியும் இதே தான் எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா தோசை தவாவில் ஆம்லேட் மாதிரி போட்டு எடுத்துட்டேன். அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீஸ் வந்து ப்ரெட்டில் நான் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஆம்லேட் போட்டதை நான் வந்து அதில் வச்சுட்டேன். அப்படின்னா அவ்வளோதான், அவங்களுக்கு சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு. அண்ட் இந்த சாண்ட்விச் வந்து நான் இப்போ வெஜ்லாம் வந்து வதக்கி சீஸ் மிக்ஸ் பண்ணியிருக்கேன்ல, இதே வந்து எனக்கு பண்ணுறேன் அப்படின்றப்ப சீஸ் மிக்ஸ் பண்ணாமல் நான் அப்படியே வந்து எக் சாண்ட்விச் மாதிரி பண்ணிக்குவேன். என் ஹஸ்பண்ட்க்குன்றனால சீஸ் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து சீஸ் கம்மியாக. பட் ரெகுலர் பேசிஸில் நான் வந்து சீஸ் நிறைய சேர்த்து சாண்ட்விச் சாப்பிட்ற ஒரு ஆள் கிடையாது. வெயிட் லாஸ் ப்ராசஸில் இருக்கும்போது இந்த மாதிரி சாண்ட்விச்லாம் நான் வந்து அதிகம் லைக் பண்ண மாட்டேன். இப்போது வெயிட் மெயின்டைன் தானே பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால் எனக்கு சாண்ட்விச்லாம் சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருந்தது. ஸோ அதனால் அண்ட் சீஸும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக சேர்த்துருக்கேன். அண்ட் வந்து என் ஹஸ்பண்ட்க்கு பண்ணியிருந்த அந்த ஆம்லேட்லேருந்து கொஞ்சமாக கார்னர்ஸ் கட் பண்ணல, அதை எனக்கு எடுத்து யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் ஸ்டஃப் வச்சுருக்கேன். ஸோ இதுதான் வந்து என்னோடய சாண்ட்விச் நான் இப்போ பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் வெயிட் லாஸில் இருக்கீங்க, சாண்ட்விச் ட்ரை பண்ணோம் அப்படின்னா ரொம்ப கம்மியான சீஸ் எடுத்துக்கலாம். சீஸ் வந்து குட் ஃபேட்னு தான் சொல்லுவாங்க. பட் வந்து அளவுக்கு அதிகமாக எதுவும் எடுத்தால் தான் நமக்கு வந்து வெயிட் கெயினுக்கு நமக்கு காரணமாக இருக்கும். ஸோ லிமிட் பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா அந்தளவுக்கு வந்து நமக்கு வெயிட் போடாது. ஸோ இப்போ வந்து ஸ்டஃப் வச்சுட்டு நான் வந்து ஃபைனலாக இந்த மாதிரி ஆனியன்ஸ் ரவுண்டாக கட் பண்ணி அதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், என்னோடய சாண்ட்விச் வந்து ரெடி ஆயிடுச்சு. அண்ட் நான் வந்து பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ் ப்ராசஸில் இருக்கும்போது மாதத்தில் ஒரு 4-5 நாள் வந்து வீட் ப்ரெட் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா என்னைக்காவது வந்து ஃபுட் ப்ரிப்பேர் பண்ண முடியாத டைமில் அவசரத்துக்கு வந்து வீட் ப்ரெட் வச்சு ஏதாவது ரெசிபீஸ் பண்ணுவேன். வீட் ப்ரெட் வச்சு நான் என்ன மாதிரியான ரெசிபீஸ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ஆல்ரெடி வந்து அந்த 21 days சேலஞ்ச் vlog இருக்கும்ல, அதில் வந்து ரெசிபீஸ் நான் ஷேர் பண்ணியிருப்பேன். வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சாண்ட்விட்சு, பீஸா, பர்கர் இதெல்லாம் வந்து KFC, மீட் அண்ட் ஈட் அந்த மாதிரி அங்கே போயிட்டு நல்லா சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பட் வெயிட் லாஸ் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் அங்கே போய் சாப்பிட்றத வந்து மேக்ஸிமம் நான் அவாய்ட் பண்ணிட்டேன். ஸ்விக்கி, ஜொமேட்டோலலாம் வந்து இப்போலாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றதே கிடையாது. ஆசையாக இருந்துச்சு அப்படின்ற பட்சத்தில் வீட்டிலே இந்த மாதிரி வந்து ஹோம்மேடாக பண்ணி சாப்பிட்டுக்கிறது. ஸோ வெயிட் லாஸ் ப்ராசஸில் நம்ம இருக்கோம் அப்படின்ற பட்சத்தில் சுத்தமாக நமக்கு பிடிச்ச ஃபுட்ஸ் எல்லாமே வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. எப்போயாவது நமக்கு ஆசையாக இருக்குது அப்படின்றப்ப முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து வீட்டிலேயே குக் பண்ணி சாப்பிட்றது பெட்டர். எனக்கு வெயிட் குறைக்கிறதுக்கு முக்கியமான ஒரு காரணமாக இருந்ததே வந்து பார்த்திங்கன்னா, நான் எடுத்த ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு வெளியே போயிட்டு KFC, மீட் அண்ட் ஈட் அங்கெல்லாம் வந்து நிறைய சேட் ஐட்டம்ஸு, இந்த மாதிரி கிரில்டு சிக்கனு, அப்புறம் வந்து ஃப்ரைடு சிக்கனு, ஸோ அந்த மாதிரிலாம் நான் சாப்பிடுவேன். அந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல் இருந்தேன். அது சேஞ்ச் பண்ண தான் மெயினான காரணம். அதிகமாக நொறுக்கு தீனி ஸ்நாக்ஸ் சாப்பிடுவேன். அதனால தான் எனக்கு நல்லா வெயிட் போடும். அதை கட் பண்ணதுலேருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வெயிட் லாஸ்லாம் நல்ல ரிசல்ட்லாம் தெரிய ஆரம்பிச்சிது. வீட்டிலே வந்து ஹோம்மேடாக குக் பண்ணி எனக்கு நானே நான் வந்து ஃபுட்ஸ் எப்போ வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும், அப்போலேருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வெயிட் லாஸில் நல்ல நல்ல ரிசல்ட்ஸ்லாம் வந்து தெரிய ஆரம்பிச்சது. அண்ட் அது கூட வந்து அப்படியே வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிலாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ இதுதான் வந்து மெயினான காரணம். உண்மையை சொல்லணும் அப்படின்னா சேட் ஐட்டம்ஸ், நொறுக்கு தீனி கட் பண்ணுறது தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு ஸ்டெப்பு வெயிட் லாஸில் இருக்கிறவங்களுக்கு.
அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு எது ஹெல்தி ஆப்ஷன், எது வந்து நமக்கு வெயிட் போடாத அளவுக்கு இருக்கும், அதே சமயம் அதை எப்படி டேஸ்டியாக ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி பார்த்து எனக்கு நானே வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிறேன். மெயினாக நான் ஃபோக்கஸ் பண்ணுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னர் வந்து ஹெவியாக போக மாட்டேன். அதே மாதிரி மார்னிங் வந்து நல்லா ப்ரோட்டீன் இருக்க மாதிரி நல்ல ஹெல்தி ஆப்ஷனாக போவேன். ஸோ இது ரெண்டும் தான் நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறேன். அண்ட் லஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் அத்தை ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்றனால அவங்க சாய்ஸ், அவங்க என்ன ப்ரிப்பேர் பண்ணுறாங்களோ அதே நான் எடுத்துப்பேன். ஸோ என்னோடய ஃபோக்கஸ் வந்து பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டும் டின்னரும் தான். ஸோ எனக்கு ஏற்ற மாதிரி என்னோடய ஃபுட் ஸ்டைல் வந்து பார்த்திங்கன்னா நான் மாடிஃபை பண்ணிக்கிட்டேன். முன்னாடி எப்படிலாம் எனக்கு இருந்ததோ அது எதெல்லாம் எனக்கு வந்து வெயிட் போடுறதுக்கு காரணமாக இருந்துச்சோ அதெல்லாம் வந்து அப்படியே நான் வந்து இப்போ மாற்றிக்கிட்டேன். அண்ட் என்னோடய டின்னர் முடிஞ்சிருச்சு. கொஞ்சம் நேரம் சீரியல் அத்தை பார்த்துட்டு இருந்தாங்க, அவங்களுக்கு கம்பெனி கொடுத்துட்டு அப்படியே வந்து என்னோடய ஸ்கின் கேர்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த டேயில் நான் தூங்க போயிட்டேன். இந்த டே வந்து எனக்கு இப்படி தான் போயிடுச்சு. இது மாதிரி தான் vlogs நீங்கள் நிறைய கேட்குறீங்க. இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இது மாதிரி உங்களுக்கு vlogs வேணும் அப்படின்னா எனக்கு வந்து கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பை பாய்.